சாய் ஃபுடி அன்பர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெஞ்செலும்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ நெஞ்செலும்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பழமான தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் நச்சு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. அதில் 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பழமான தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பாதி மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பூ, பட்டை, அடுத்து கொஞ்சம் 1 ஸ்பூன் நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்து வெறும்னே நல்லா வதக்கி வெறும் சட்டியில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன ஸ்பூனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், பட்டை, கிராம்பு, பூ, இலை எல்லாம் அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெறும்னே நம்ம கொதிக்க விட்டுருந்தோம் இல்லையா, இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கத நல்லா கொதி வந்ததில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஃபீவர் உள்ளவங்களுக்கு இந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி உடல் வலி இவங்கெல்லாம் இந்த ரசத்தை வச்சு குடிக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இப்போ தாளிச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய விடுங்க. காஞ்சதும் பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு தாளித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நெஞ்செலும்பு ரசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.